Hey guys, welcome back. Motoல வந்து இந்த வருஷம் G34 மாதிரி ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருந்தாலுமே வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து G54 ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோலேருந்து G64 ஸ்மார்ட் ஃபோன் வந்து 15,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 15,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா, இல்லை ஆல்ரெடி வந்து இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூ, க்ரீன் அண்ட் லைலாக். இந்த 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பில்டுன்னு பார்க்கும்போது இந்த வாட்டியுமே வந்து பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக். வெயிட் வந்து 192 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 8.89 mm இருக்குது. IP52 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் 200 கிராம்ஸ் ஃபோனோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே வந்து 6000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி பவர் பேங்க்கு. ஸோ இது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் தராங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸை வந்து நமக்கு Android 14 தராங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. MyUX தான் வருது. ஸோ ஒரு மேஜர் அப்டேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸோ எஃபெக்டிவாக வந்து Android 15 வரைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே வந்து ஃபோன் ஒழுங்காக யூஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து பெரிய இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து 3 வருஷத்துக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.5 inch IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 405 பிக்சல் per inch இருக்குது. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட், 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. இந்த வாட்டி ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வராங்க. ஸோ கொஞ்சம் டாலான டிஸ்பிளே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டிஸ்பிளே வந்து Gorilla Glass 3 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணோம். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வந்து டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்து ஸ்பெக்ஸ் கேம் வந்து இவங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா, சாம்சங்கோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரைஸ் பிராக்கில் நம்ம மோஸ்ட்டாக வந்து 8 MP 13 MP இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். பட் மெகாபிக்சல் கேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோட்டோட 16 MP பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். டீசெண்டான செல்ஃபிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரியரில் 50 MP மெயின் கேமரா, OIS சப்போர்ட் இருக்குது. அண்ட் இது வந்து சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து 8 MP அல்ட்ரா வைட் தராங்க. பட் இந்த அல்ட்ரா வைட்லேயே வந்து மேக்ரோ, டெப்த் எல்லாத்துக்குமே வந்து மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஃபுல் ஹெச்டிக்கு வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. பட் சிப்செட்டுமே வந்து ஃபுல் ஹெச்டி தான் வந்து சப்போர்ட் ஆகும். மோட்டோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு Dimensity 7025 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து G54 நம்ம 7020 பார்த்துருப்போம். ஸோ 7020-25 எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிம்லர் சிப்செட் தான். கிளாக் ஸ்பீட் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஎஸ்பியில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. 200 மெகாபிக்சல் வந்து சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா பெட்டராக தான் இருக்கும். பட் Dimensity 7020 வந்து ஆல்ரெடி மாடம் இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம விட்னஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்றது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். 7025 பார்க்கும்போது இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்க Dimensity 6080 6100+ வந்து ஒரு ஸ்லைட் ஒரு மைனர் அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும். பட் ஸ்டில் 7050 மாதிரி சிப்செட் வந்து இதை ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 14 5G பேண்ட் இருக்குது. கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட், VONR சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த வாட்டி சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர் செட்டப், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் SD கார்டு சப்போர்ட் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. இதை 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ்னு பார்க்கும்போது 8/128 வந்து இந்த வாட்டி 14999 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து 12256 வேரியன்ட் இருக்குது. அது வந்து 16999. அண்ட் இனிஷியலாக வந்து HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 1000 ரூபி டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் எஃபெக்டிவாக வந்து நம்ம 13999 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பேஸ் வேரியன்ட் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். பட் இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது நேற்று ரியல்மிலேருந்து P1 ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ G64 வந்து அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணி டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த 15,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கேமரா வந்து நம்ம எந்த ஃபோன்லேயுமே வந்து ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி சொல்ல முடியாது. சாம்சங்கோட M34 மாதிரி ஃபோன்ஸ் வந்து ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 15,000 ரூபி ப்ரைஸில் புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸில் கேமரா வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ கேமரா மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவுக்கு வச்சுக்காதீங்க. பட் இதே 15,000 ரூபி ப்ரைஸில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் வித் மல்டிமீடியா யூசேஜ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா P1 வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 15,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மோட்டோட G64 இல்லை ரியல்மியோட P1 இல்லை எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் adithyatech.